Infinixல புதுசா லான்ச் பண்ணிருக்கக்கூடிய Infinix Note 5 Stylus தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி Note 5 பார்த்ததும் இப்போ Stylus அப்படின்னு கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா இதுல கொடுத்திருக்கக்கூடிய இந்த பென் தான் மிகப்பெரிய ஹைலைட். இதுல என்ன யூஸ் அப்படின்றத உள்ள நான் கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ரிசீவ் பண்ணிருக்கக்கூடிய வேரியன்ட் 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. அண்ட் Android 1 ஸ்டாக் Android இருக்கனால கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி Note 5லையும் இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ மேலே இருக்க கவரை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பேக் சைடு என்னெல்லாம் ஹைலைட் அப்படின்னு தெரிஞ்சால் இன்னுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் எக்ஸ்பென் அப்படின்றது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அண்ட் 18:9 ரேஷியோவில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேல வருது. அண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே 16 மெகா பிக்சலில் வருது. அண்ட் பேட்டரியோட கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 4000 mAh அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரது நல்ல ஒரு ஹைலைட். அண்ட் மெட்டல் பாடியோட வருது. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். உள்ள மொபைல் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய ஃபிலிம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ரெட் கலர் வேரியன்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நான் இதை நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல், ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. மொபைல் மேலே நீங்கள் தான் அப்ளை பண்ணிக்கணும், இல்லை கடையில் கொடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லது. அண்ட் மொபைலுக்கான ப்ரொடெக்டிவ் கேஸ் இருக்குது. மொபைலில் போட்டு பார்க்கும்போது கரெக்டாக ஃபிட் ஆகுது, பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. மொபைல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கனால 18 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா உங்களோட மொபைலை நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். மைக்ரோ USB கேபிள் ஃபைனலாக கொடுத்துருக்காங்க. மொபைலோட ஓவரால் லுக்கை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு பேக் சைடு அந்த லுக் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரெட் கலரில் இருக்கக்கூடியது. அண்ட் போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக்ரோ USB போர்ட், ஸ்பீக்கர் எல்லாமே பாட்டமில் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பென் வைக்கிறதுக்கான ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 4G வோல்ட் டியூவல் 4G சப்போர்ட்டோட வருது. ஸோ நீங்கள் ரெண்டுலேயுமே வந்துட்டு 4G வோல்ட் சப்போர்ட் உள்ள சிம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டாப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு போர்ட்டும் இல்லை. ரைட் சைடை பொறுத்த வரைக்கும் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் இருக்குது. அண்ட் பேக் சைடை பொறுத்த வரைக்கும் கேமரா, ஃப்ளாஷ் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக மொபைலோட ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் இதில் நாச் கிடையாது. 16 மெகா பிக்சல் கேமரா, அப்பாச்சர் வேல்யூ 2 வித் ஃப்ளாஷோட வருது. அண்ட் மற்றபடி இதோட ஸ்க்ரீன் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 5.93 inch ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே 18:9 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வீடியோஸ் இதெல்லாமே நான் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும். அண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சில சாம்பிள்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து 16 மெகா பிக்சலோட வருது. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் 1.8 அப்பாச்சர் வேல்யூட வரனால உங்களுக்கு லோ லைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கூட ரொம்பவே நல்லா இருக்குது. இன்னும் நிறைய சாம்பிளோட ஃபுல் ரிவ்யூ எப்போ பார்க்கலாம். உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ வேணுமா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மொபைலோட மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பென் தான். இந்த எக்ஸ்பென்னை நீங்கள் கீழே பாட்டமில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெளியில் வந்துடும். இந்த எக்ஸ்பெனில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் அப்படின்னா ரொம்பவே பெரிய விஷயம் கிடையாது. முன்னாடி வந்துட்டு ரைட் பண்ணுறதுக்கான சின்ன டிப் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் மெனு ஆப்ஷனுக்காக ஒரு பட்டன் மட்டும் தான் ஒன்று கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா. இதில் இந்த பட்டன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு நியராக போய் வச்சுட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் சின்னதாக ஒரு ஏரோ மார்க் மாதிரி தெரியும். அப்போதைக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பென் ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு 5 மெனு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது, கிளாஸ் எடுக்கும்போது நோட்ஸ் எடுத்துக்கிறது, நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரா பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா டிசைன் எல்லா ஒர்க்குமே இந்த பென் மூலியமாகவே நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த பெனில் நீங்கள் ரைட் பண்ணும்போது இந்த 5 மெனுவில் நீங்கள் எதை ஓப்பன் பண்ணி பண்ணாலுமே உங்களோட ஃபிங்கரை வச்சு டச் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. எதனாலனா உங்கள் மொபைல் மேலேயே நீங்கள் கையை வச்சு இந்த பெண்ணை வச்சு ரைட் பண்ணலாம், ஜஸ்ட்டு நீங்கள் நோட்டில் ரைட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்காக தான் ஃபிங்கர் வந்து ஒர்க் ஆகாத மாதிரி வச்சுருக்காங்க. சப்போஸ் இந்த பென் வந்து நார்மல் மெனுவில் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டாலுமே இந்த மெனுவை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வெளியில் இருக்கக்கூடிய எந்த அப்ளிகேஷன் எதை வேணாலுமே நார்மலாக நீங்கள் ஃபிங்கரை வச்சு டச் பண்ணுறது போலயே இதை வச்சும் நீங்கள் டச் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாகவும் இருக்குது. அண்ட் ஃபைனலாக இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸர் Mediatek Helio P23 யூஸ் பண்ணியிருக்காங்க. 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 16,000க்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் இருக்குது டிசம்பர் 4ஆம் தேதியிலேருந்து. அண்ட் அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணிக்கூடியது Android Oreo யூஸ் பண்ணியிருக்காங்க. Android 1ஓட வரனால உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பேட்டரி 4000 mAh பவரோட வருது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கனால உங்களோட மொபைலை நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்க முடியும் இதில் இருக்க அடாப்டரை யூஸ் பண்ணியே. இந்த அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ வேணுமா, எதெல்லாம் அதிகமாக கவர் பண்ணணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் லவுடலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.